கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு யோவான் 15:3 ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கொடுக்குற உபதேசத்தினால நம்ம சுத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு வந்து சொல்கிறார். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. அதாவது உபதேசம் சுத்தம் பண்ணுறது தான் வந்து சொல்கிறோம். ஓகேவா? எதுக்கு உங்களுக்கு உபதேசிக்கப்படுதுன்னா நீங்கள் சுத்தமாகும்படியா. ஹல்லேலூயா. உபதேசங்கிறது பைபிள் தேவனுடைய வார்த்தைகள்லேருந்து வர உபதேசம். வேர்ல்ட்லி டாக்டரின்ஸ்குள்ளே நான் போகலை. ஓகே, அந்த உபதேசம் இல்லை, தேவ ஆலோசனைகள். ஓகேவா? அது மெசேஜாக இருக்கும், வாட் எவர், எப்படி வசனம் வந்தாலுமே அது வசனம் தான். ஓகே, நமக்கு அது உபதேசமாக தான் உள்ளே போகுது. இந்த உபதேசம் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒரு வசனத்தை எடுத்துப்போமே. ஓகே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஓகே, இந்த வசனத்தை வந்து நம்ம உள்ளே போகுது. ஓகே, நமக்குள்ளே போகுது. இது எப்படி இந்த உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள்னா, இப்போ இந்த வசனம் உள்ளே போச்சா, இந்த வசனம் என்ன பண்ணும்? ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலிமா எப்படி கிரியை செய்வார்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் அசுத்தமான தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது செய்ய வந்த உடனே அவர் உடனே ஞாபகப்படுத்துவார். ஓகேவா? நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது தான் தேவனுக்கு சித்தம், அப்போ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து செய்ய விடாதபடிக்கு வசனத்தினால வேலி அடைச்சு நம்மளை பாதுகாப்பார். ஓகே, அப்போது இந்த உபதேசம் புறப்படும் போதே அந்த உபதேசம் அவங்கள வந்து அப்படியே வந்து அலசி ஃபில்டர் பண்ணுது, சுத்தம் பண்ணுது. பேதுரு பேசும்போது வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார்னு வசனம் சொல்லுதான். எப்படி கேட்கும் போதே அவங்க உணர்றாங்க, ஐயோ நான் பாவின்னு சொல்லி அவங்க உணர்றாங்க இல்லையா? இப்போ நம்ம எத்தனை மெசேஜில் வந்து போய் இருப்போம். ஓகேவா? அழுது பாரப்பட்டு சர்ச்சில் உள்ள சர்வீஸில் கூட இருக்கலாம், ஒவ்வொரு வாரமாக கூட இருக்கலாம். குறிப்பாக அந்த திருவிருந்து எடுக்கிற டைம் எவ்வளோ அழுகுறோம். ஓகே, உணர்ந்து அழுகுறவங்க சொல்கிறப்ப இருக்காங்க, ப்ராக்டிக்கலாகவே அது ஒரு சுபாவமாக அழுகுறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நான் சொல்கிற விஷயம், அந்த வசனம் கேட்டு நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டு தேவனிடத்தில் திரும்பும்படியாக நம்மளை அறிக்கையிட்டு எல்லாத்தையும் விடுறோம் இல்லையா? அப்போ அந்த உபதேசத்தினாலேயே நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். ஓகேவா? அப்போது உபதேசத்தை வந்து கொஞ்சம் கவனிங்க. ஓகே, அப்போது அதன்படி வந்து நாம் பரிசுத்தமாக்கப்படுறோம். வசனம் உள்ளே போய் நம்மளை வந்து மற்ற எதுவும் செய்ய விடாமல், மற்ற மீன்ஸ் தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய விடாமல் அந்த உபதேசம் நமக்குள்ளே இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துது. ஓகேவா? அப்போது இந்த உபதேசம் நீங்கள் வசனத்தை கற்று தேர்ந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் போது அந்த உபதேசமாக நீங்கள் மாறி இருப்பீங்க. ஓகே, ஒரு வசனம் சொல்கிறீங்கன்னா அந்த வசனமாக நீங்கள் மாறி இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு போகும்போது உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு போகிற அந்த வசனிப்பு உபதேசம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்து அவங்கள அப்படியே வந்து க்ளீன் பண்ணும். ஓகே, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சஸ்டைன் டைம் ஆகும். ஓகே, ஒரு சிலருக்கு இப்படி கேட்டுக்கிட்டு இருந்த போதே வந்து சுத்தமாகிடுவாங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவாங்க. ஓகே, அது ஓகே, உங்கள் கிட்டே இருந்தும் புறப்பட்டு போகணுங்கிறத நான் முன் வைக்கிறேன். ஓகே, நீங்கள் மட்டும் சுத்தமாயிட்டீங்க, நான் மட்டும் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்ட்டு இருந்துடாதீங்க, மற்றவங்களையும் சுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போ தேவன் உங்களை கொண்டு தான் நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்களை சுத்திகரிக்க வச்சுருக்காரு. அதனால தான் உங்களை நம்பினால தான் வேறு யாரையும் அந்த இடத்துல ரட்சிப்புக்கு என்ன சொல்கிறது, வேறு யாரையும் தேவனை கிறிஸ்துவ அறிஞ்சவங்கள நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஸ்கூல்லேயே வைக்கல. ஏன்னா பரலோகம் அந்தளவு உங்களை நம்புது. ஓகேவா? நீங்கள் உபதேசத்தை அதிகமாக கேளுங்க, உங்களுக்குள்ளே சுத்தமாக்கப்படும், நீங்கள் அப்படி பரிசுத்தமான கிரியைகள் செய்வீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறவங்களாம் மாறுங்க. ஓகே, கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற இடம், வேலை செய்கிற இடம், வீட்டில் செய்யணும். ஓகே, உபதேசிக்கிறது ஒரு சிலர் வந்து சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க, செய்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. அந்த வசனத்தின்படி வாழாமலே வந்து சொல்லுவாங்க. அப்போ அதை மட்டும் செய்யாதீங்க. ஓகே, ஒரு 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 ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக வந்து சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அந்த எந்த வசனத்தின்படி நடக்கிறீங்களோ அந்த வசனத்தை மட்டும் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உபதேசிங்க, உபதேசத்தை கேளுங்க. ஏன்னா உபதேசத்தினால நாம் சுத்திகரிக்கப்படுறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தினால, தேவனுடைய வார்த்தைகள்னால. புரிஞ்சுதா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய் பாய்.